வெல்கம் டு த சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் வித் ஓவியா. இந்த வீடியோவில் எஸ்டி கோல்ரிஷ் எழுதுன குப்லா கான் அப்படின்ற போயமோட சம்மரியை பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்டி கோல்ரிஷ் 1772 1834 வரையிலும் வாழ்ந்த பிரிட்டிஷ் ரைட்டர். ரைம் ஆஃப் த ஏன்ஷியன் மரைண்டர், குப்லா கான், கிறிஸ்டோபல், பயோகிராஃபியா லிட்டரியா, இதெல்லாம் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். குப்லா கான் ஆர் அ விஷன் இன் அ ட்ரீம் அப்படின்ற இந்த போயம் எஸ்டி கோல்ரிச்சால் 1797 எழுதப்பட்டு 1816 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த போயமோட சப்டைட்டில்ஸ் எ விஷன் இன் அ ட்ரீம் அண்ட் எ ஃப்ராக்மெண்ட். எஸ்டி கோல்ரிச் சாமுவேல் பர்ச்சஸ் அப்படின்றவரோட பர்ச்சஸ் ஹிஸ் பில்கிரிமேஜ் அப்படின்ற ட்ராவலாக படிக்கிறாரு. அந்த ஒர்க்கில் சீனாவோட யுவான் டைனஸ்டியோட ஃபவுண்டரான குப்லா கானோட சம்மர் கேபிட்டலான ஜாங்டு அப்படின்ற பிளேஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஓபியமும் எடுத்துக்கிட்டு தூங்க போகிறாரு. அன்னைக்கு நைட்டு அவரோட ட்ரீமில் இதை பற்றின லைன்ஸ் நிறைய ஓடிட்டே இருக்குது. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவரோட ட்ரீமில் வந்த லைன்ஸை போயமாக எழுதுகிறாரு எஸ்டி கோல்ரிச். எழுதும் பொழுது பர்லாக் அப்படின்ற பிளேஸ்லேருந்து வந்த ஒரு பர்சனோட இன்டரப்ஷனால் மீத இருந்த லைன்ஸ் எல்லாம் அவருக்கு மறந்து போயிடுது. அதனால தான் இந்த போயம் ஃப்ராக்மெண்ட்டாகவே நிற்கிது. இந்த போயமை 1816 வரையிலும் ப்ரைவேட் ரீடிங்காக பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருக்கார் எஸ்டி கோல்ரிச். 1816 லார்ட் பைரனோட சஜஷன் படி இந்த போயம் பப்ளிஷ் பண்ணப்படுது. ப்ளஷர் அண்ட் வயலன்ஸ், க்ரியேட்டிவிட்டி அண்ட் ரீசன், லிமிட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாத்தையும் தீமாக வச்சு எழுதப்பட்ட இந்த போயத்தோட சம்மரியை பார்க்கலாம். குப்லா கான் ஜனாடு அப்படின்ற பிளேஸில் ஒரு ப்ளஷர் பேலஸ் கட்ட சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. அவரோட ஆர்டர் படி ஜனாடு பிளேஸில் அந்த பேலஸ் கட்டப்படுது. இந்த பேலஸ் சேக்ரெட் ரிவரான ஆல்ஃபோட கரைப்பகுதியில் கட்டப்படுது. இந்த ரிவர் கேவ்ஸ் வழியாக புகுந்து ஓடி சீல மிங்கிள் ஆகுது. இந்த ஃபர்டிலிட்டி லேண்டு கிட்டத்தட்ட 10 மைல்ஸ் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டோட ஒரு சைடில் கார்டனும், இந்த கார்டனில் அரோமேட்டிக் ட்ரீஸும் நிறையா இருக்குது, ஃப்ளார்ஸும் நிறைய பூத்து குலுங்குது. இதோட இந்த கார்டனில் ஸ்ட்ரீம்ஸ் புகுந்து ஓடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியில், இந்த லேண்டோட இன்னொரு பகுதியில் ஹில்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் இருக்குது, கிராஸி லேண்டும் இருக்குது. இப்படி இந்த ஃபர்டிலிட்டி லேண்டை சுற்றிலும் வால்ஸும் டவர்ஸும் நிறைஞ்சிருக்கு. இப்படி இந்த பிளேஸோட அழகான சீனரியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பிளேஸோட ஹாரர் பார்ட்டும் கண்டுக்கப்படுது. செடார் ட்ரீஸ் நிறைஞ்ச ஹில்ஸில் ஒரு பெரிய குழி இருக்குது. இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு டெமான்ஸ் அண்ட் ஃபேரிஸ், கோஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் ஹாண்ட் பண்ண பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கே ஃபேடட் மூன் லைட்டில் ஒரு லேடி எப்போதும் அவங்களோட டெமான் லவ்வரை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஆழமான பள்ளத்திலிருந்து ஒரு ஃபவுண்டைன் எப்போதும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த ஃபவுண்டைனோட சவுண்டு டெத் பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேனோட லாஸ்ட் ப்ரீத்திங் சவுண்டு மாதிரி இருக்குது. ஃபோர்ஸான ஃபவுண்டைன் வாட்டர் ராக்கில் விழுதும்போது அது பர்ஸ்ட் ஆகி அதோட ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படியெல்லாம் செதறி விழுது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்கைலேருந்து வரக்கூடிய ஹெயில் ஸ்டோன்ஸ் மாதிரியோ இல்லை தானியங்களை காற்றுல தூத்தும் போது அதை செதறி விழுற மாதிரியோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கோல்ரிச். இப்படிப்பட்ட ராக்ஸ் வழியாகவும் காடுகள் வழியாகவும் தான் இந்த சேக்ரெட் ரிவர் ஆல்ஃப் ஓடிட்டுருக்கு. இந்த ஆல்ஃப் ரிவர் கிட்டத்தட்ட 5 மைல்ஸ் தூரத்துக்கு ஜிக்ஸாக் மோஷனில் ஓடுது அப்படின்னு சொல்கிறாரு கோல்ரிச். இப்படி ஓடின அந்த ரிவர் ரொம்ப அமைதியான சீல போய் மிங்கிள் ஆகுது. அப்படி மிங்கிள் ஆகும்போது அது ஒரு மாதிரியான ரோரிங் சவுண்டை க்ரியேட் பண்ணுது. இந்த ரோரிங் சவுண்டுக்கு இடையில குப்லா கானுக்கு அவங்களோட ஏன்சிஸ்டர்ஸோட வாய்ஸ் கேட்குது. அந்த ஏன்சிஸ்டர்ஸ் வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, வார் வரப்போகுது அப்படின்ற ஒரு ப்ராஃபஸியை சொல்லுது. இந்த ப்ளஷர் பேலஸோட லக்ஸுரி லைஃப்பில் குப்லா கான் அடிக்ட் ஆகிடுறாரு. ஸோ அவரோட லெத்தாஜிக் லைஃப்லேருந்து அவர் விடுபடணும், வாருக்கு அவர் ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக அவரோட ஏன்சிஸ்டர்ஸோட வாய்ஸஸ் இவருக்கு ப்ராஃபஸி கொடுக்குது. இந்த ப்ளஷர் பேலஸோட ரெஃப்ளெக்ஷன் ஃபவுண்டைன் வேவ்ஸில் விழுது. இந்த பேலஸை மிராக்கிள் ஆஃப் ரேர் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாரு கோல்ரிச். ஏன்னா இந்த பேலஸோட டாப் ஓப்பனாகவும் சன்ரைஸ் விழுற மாதிரியும், அதே சமயத்தில் இந்த பேலஸோட மற்ற பார்ட்ஸ் ஐஸாலையும், மெல்ட் ஆகாத ஐஸாலையும் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கேர்ளை பற்றி சொல்கிறாரு.
பக்கத்து கண்ட்ரிலேருந்து வந்த அந்த கேர்ளை ஆல்ரெடி அவர் ட்ரீமில் பார்த்ததா சொல்கிறாரு. இந்த கேர்ள் அபிசீனியாவிலேருந்து வந்திருக்கிறதாவும் ஹோம் சிக்னஸில் அவளோட நேச்சர் லேண்டான அபிசீனியாவை பற்றியும் மவுண்ட் அபோரா பற்றியும் பாடிக்கிட்டு இருக்கா. அந்த கேர்ள் டால்சிமர் அப்படின்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மியூசிக்கோட பவர் போயட்டோட இமேஜினேஷனை அதிகமாக்குது. இந்த அபிசீனியன் கேர்ளோட மியூசிக்கை போயட்டால் ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா அவரால் ஏர்லேயே குப்லகானோட பேலஸ் மாதிரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த மியூசிக் அந்தளவுக்கு டிவைனாக இருக்குது. ஸோ இந்த டிவைன்லி மியூசிக் மூலமாக அவரால் குப்லகானோட பேலஸ் மாதிரியே சன்னி டோம் அண்ட் கேவ்ஸ் ஆஃப் ஐஸ் வச்சு பேலஸை கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த அபிசீனியன் கேர்ளோட மியூசிக் போயட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு டிலைட்னஸை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ட்ரி கோல்ட்ரிச் இந்த சாங்கை கேட்ட எல்லாருமே, அதாவது இந்த டல்சிமர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அபிசீனியன் கேர்ளோட சிம்ஃபனியை கேட்ட எல்லாருமே நான் பில்ட் பண்ண அந்த பில்டிங்கை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னும், என்னோடய வைல்டு ஐஸையும் என்னோட க்ரேசி ஹேரும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு. அப்புறம் நான் ஹெவனோட மில்க்கு குடித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி 3 டைம்ஸ் வட்டம் விடுவாங்க, என்னை சுற்றி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த ஃப்ராக்மெண்ட் முடியுது. இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.